எக்ஸலண்ட். நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக, அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த குவிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆங்கிலமே அருகில் வா. ஆங்கிலத்தை பார்த்து நம்ம ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது வராதுங்க. ஆனால் ஆங்கிலம் இல்லாமல் இனிமேல் பிழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நல்லா வேலை பண்ணுவோம், ஆனால் நமக்கு சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கையில் ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும். ரொம்ப பயங்கரமாக பேசணும்னு இந்த உலகத்தில் யாரும் எதிர்பார்க்கறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கம்யூனிகேஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அதுக்கு இந்த ஆங்கிலம் கண்டிப்பாக வரணும். அதுக்கு நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, ஆங்கிலமே அருகில் வா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக ஆங்கிலத்தை கூப்பிடுறோம். சின்ன சின்ன பயிற்சிங்க. இந்த குவிஸ் அப்படிங்கிறதே எதுக்கு அப்படின்னா, சின்ன சின்ன பயிற்சி. தைரியமாக பயிற்சி பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் யாரும் கழுத்தை வெட்ட போகிறது கிடையாது. ஆனால் அதில் ஒன்று ரைட்டாக இருந்தால் கூட நமக்கு மிகப்பெரிய பூஸ்டப் கிடைக்கும். அதே சமயத்தில் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா 50 ரூபா உங்களுக்கு கூகுள் பேவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும். வாங்க குவிஸ்குள்ளார போகலாம். எக்ஸலண்ட். குவிஸ் 3ல் எகெயின் விஜயலக்ஷ்மி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சென்டென்ஸு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியும் ஓடினான், இப்போவும் ஓடிட்டுருக்கான், நாளைக்கும் ஓடுவான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை ஹி ஹேஸ் பீன் ரன்னிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாலேருந்தே ஓடிட்டுருக்கான் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நாமும் மைதானத்தில் தினமும் ஓடலாம். வி கேன் ஆல்சோ ரன். நாமும் ஓடலாம். வி கேன் ஆல்சோ ரன். எங்கே ஓடலாம்? இந்த ப்ளே கிரவுண்டில் மைதானத்தில் ஓடலாம். எவ்ரிடே, தினமும் ஓடலாம். நாளை அவர்கள் ஓட இருக்கிறார்கள். தே ஆர் அபவுட் டு ரன். ஓட இருக்கிறார்கள். அபவுட் டு ரன். தே ஆர் அபவுட் டு ரன். டுமாரோ, நாளை அவர்கள் ஓட இருக்கிறார்கள். மாலா காலையில் இருந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். மாலா ஹேஸ் பீன் ரன்னிங் சின்ஸ் மார்னிங். மாலா காலையிலேருந்தே ஓடிக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஓடுகிறோம். வி ரன் எவ்ரி மந்த் ஆன் செகண்ட் சண்டே. 2வது ஞாயிற்றுக்கிழமை ஓடுகிறோம். வி ரன், நாங்கள் ஓடுறோம். எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் ஓடுறோம். ஆன் செகண்ட் சண்டே, 2வது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓடுறோம். அவன் போன மாதம் சென்னையில் ஓடினான். ஹீ ரேன், அவன் ஓடினான். லாஸ்ட் மந்த், போன மாதம், இன் சென்னை, சென்னையில் போன மாதம் ஓடினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன குவிஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். யார் வேணாலும் எழுதலாம். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆங்கிலம் வேறு லெவலுக்கு கண்டிப்பாக போகும். இது ஃபஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ். ஓகே, இதுக்குண்டான கரெக்டான ஆன்சரை எழுதி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இப்போ எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள். அந்த 6 சென்டென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து என்ன பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் எழுதுறதும் பார்த்துட்டு யார் சீக்கிரமாக கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ப்ரைஸ் அனுப்புவோம். சப்போஸ் சார் நான் நிறைய கற்றுக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, அதை கிளிக் பண்ணி இன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.